ரூஸ்டர் செய்திகளுக்காக கே பாலகிருஷ்ணன் மற்றும் ராகுல் சற்று நேரத்தில் இணையவிருக்கிறார். இப்பொழுது இந்தியா முழுக்க ஒரு 5 மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள், தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. அதில் முதல்ல நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் நிலவரம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தமிழ்நாடில் திமுக முன்னணியில் நிற்குது. அதற்கு அடுத்தால அதுக்கு நேர் பேர்வாதியில் ஒரு 5 சீட்டோட அதிமுக நிற்குது. திமுக 12 இடத்துல, தாவைக்கா 3 இடத்துல. அதில் ஒரு இடம் டி நகர் அப்படிங்கிற இடத்துல முன்னிலை இருக்குது. இது ஜஸ்ட் போஸ்டல் பேலட்டு தான், இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. கேரளாவில் அதை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஐக்கிய முன்னணி, யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு முன்னணியில் நிற்குது. அது ஒரு 10 இடத்துல முன்னணியில் நிற்கிறது. இவங்க லெஃப்ட் ஃப்ரண்ட்டு, இடதுசாரி முன்னணி 4 இடத்துல முன்னிலையிலையும், பிஜேபி ஒரு இடத்துல இருக்குது. பெங்காலில் முதல்ல வந்த ட்ரெண்டு சரிக்கு சரி இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஜேபி லீடில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் முக்கியமாக அந்த அம்மையார் வெஸ்ட் பெங்காலில் நிற்கக்கூடிய இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவேந்து அப்படின்ட்டு பிஜேபி டிஎம்சியிலேருந்து அங்கே போன கட்சி தாவி போனவர், அவர் சுதந்திர அதிகாரி லீடிங்கில் இருக்கிற மாதிரி தகவல்களும், மம்தா ஒரு தொகுதியில் பின்னடைவில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஏர்லி ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. அஸ்ஸாமில் ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்தது போல் பிஜேபி லீடிங்கில் போயிட்டுருக்குங்கிற செய்தி தான் வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இந்த 12 இடங்களில் திமுக முன்னணியில் நிற்குது. அதே மாதிரி திருச்சி மேற்கில் நேரு கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. 4261 வாக்குகள் பெற்று. தாவேக்கா இப்பொழுது 7 இடங்களில் முன்னிலையிலையும், அதிமுக 5 இடங்கள்லையும் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையும் முன்னிலையில் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்திருக்கு. கேரளத்தை பொறுத்த வரைக்கும் 16 இடத்துல காங்கிரஸ் முன்னணியில் நிற்கிறது. எல்டிஎஃப் 8 இடத்துல இருக்குது. அஸ்ஸாமில் 36 இடத்துல பிஜேபி இருக்குது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் ஸ்வீப் பண்ணிகிட்டு இருக்கு பாஜகங்கிறத நம்ம பார்க்குறோம். பாண்டிச்சேரியில் 3 இடத்துல என்ஆர்சிக்கும், 2 இடத்துல காங்கிரஸும், 1 இடத்துல டிவிகேவும் முன்னணியில் இருக்குது. இப்படிப்பட்ட ட்ரெண்டு தான் இன்றைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுகவுடைய லீமா ரோஸ் லால்குடியில் ஒரு 34 வாக்குகளில் பின்னடைவில் இருக்கிறாங்க. இந்த ட்ரெண்டு அதாவது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. போஸ்டல் பேலட் தானே. திமுக 12 இடங்களில் முன்னணியில் இருந்துகிட்டு இருக்கு. 7 இடங்களில் அதிமுக, தாவேக்கா 7 இடங்களில். அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இதுவரைக்கும் வந்ததில் அப்படியும் இப்படியும் சரிக்கு சமமாக வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த செய்தி, தாவேக்கா 8 இடத்துலையும் அதிமுக 6 இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி அதில் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இது இன்னும் உண்மையான வாக்குகள் என்னல, இது தபால் வாக்குகள். மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், அரசு ஊழியர்கள், இவர்கள் மட்டுமே வாக்களித்த அந்த இதுகளை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு 28 வாக்குகள் பெற்று முன்னால் இருக்கிறாரு. 3 வாக்குகள் முன்னிலையில். காங்கிரஸ் அதற்கு அடுத்தால 3 வாக்குகள் பின்னணியில் திமுகவில் இருக்கிறாங்க. இதோட இந்த ட்ரெண்டு இப்போதைக்கு எடுத்துக்கிடலாம். அடுத்தது ராகுல் நம்மோட இணைகிறாரு. அவருடைய பேச்சையும் ஒரு சிறிது நேரத்தில் கேட்கலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.